ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். ரோம போர்ச்சேவர்களால் கொண்டு போயிட்டு கொடூரமான ஒரு கொடூரமான ஒரு காயங்கள் ஏற்படுத்தி அவர்களை அடித்து அவருடைய முதுகு உழுதவனுடைய நிலக்கலம் போல அது உழப்பட்டது. அது மாத்திரமல்ல, உடம்பு முழுவதும் தாங்கொன்னா வலிகள். அது மாத்திரமல்ல, அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. அதில் அவர்கள் தடி கொண்டு எல்லாத்தையும் அடித்தோன்னா ஒரு முள் கண்ணு வழியாக வந்துச்சுன்னு கூட சொல்கிறாங்க. அவ்வளவு 4 இன்ச்சு to 6 இன்ச்சு நீளமுள்ள ஆணி போல இருக்கிற அந்த முள்முடியை அவர் தலையிலே சூட்டி அதில் வேகமாக அடைத்தார்கள். அடித்து அவருடைய தலையெல்லாம் பயங்கரமான காயங்கள், மூளை பகுதியிலே பல முட்கள் ஊடுருவி சென்றது. தாங்க முடியா வலியை ஏற்படுத்தினது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். அவருடைய தாடி முடியை பிடித்து இழுத்தார்கள். எல்லா சூழ்நிலையிலும் இயேசு சகித்தவராய் அந்த கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார் என்று வேத வசனம் அங்கு சொல்கிறது. அப்படி நொறுக்கப்பட்ட இயேசுவை அவர்கள் கல்வாரி சிலுவையிலே அடித்தார்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மனுஷீக பார்வையில, ஒரு மாம்சத்தின் பார்வையில பார்க்கும் பொழுது இது ஒரு தாங்கவனா மரணம். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியம். ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம அவ்வளவு ரத்தத்தையும், சரீரத்திலிருந்து அவ்வளவு ரத்தத்தையும் இந்த உலகத்துக்குள்ளே அவர் சிந்தினார். ஒண்ணுமே அவ்வளவுத்தையும் சிந்தி அவர் மிகுந்த வேதனைக்குள்ளே போயிட்டு, எந்த மனிதனும் இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அனுபவித்திருக்க மாட்டான், ருசித்திருக்க மாட்டான். அவ்வளவு பயங்கரமான ஒரு வேதனையை அவர் இந்த உலகத்திலே அவர் ருசித்தார், இந்த உலகத்திலே அடிபட்டார். இப்போ அநேகர் குறித்து சொல்லும்போது ஒருத்தர் சொன்னாரு, ஆண்டவர் ஏங்க நல்லவனா இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப நல்லவனா இருந்த ஆபத்துங்க, பாருங்க இயேசு ரொம்ப நல்லவரா இருந்தாரு, அதனால போட்டு அடிச்சிட்டாங்க, அதனால நம்ம நல்லவனா இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லவனா இருந்தாலும் பிரச்சனை அப்படின்றாங்க. அதல்ல, இயேசு ஏதோ தோத்து போன சிலர் என்ன சொல்றாங்க, இயேசு அவர் கல்வாரி சிலர் அடிச்சிட்டாருங்க, அவர் தோத்து போயிட்டாங்க, பாவம், அவரே ரட்சிக்க முடியல, அவர் பாதுகாத்து கொள்ள முடியல, அதனால அவரை இது பண்ணிட்டாங்க அப்படி சில பேர் சொல்லலாம். அவர் இயேசுவா இருந்தா, அவர் தேவனா இருந்தா, அவர் ஏங்க அதை விட்டு வெளியே வந்துடக்கூடாது, ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை போகணும், ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை போகணும், ஏன் அவர் தன்னை விடுவிச்சு கொள்ள முடியலையே, அடிக்கிற ஆளை அடிச்சு ஒன்றும் பண்ண முடியலையே, அப்படின்னு சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, இந்த வேலை வந்திருக்குதுப்பா, இந்த வேலைக்காக தான் நான் வந்திருக்கிறேன். இந்த உலகத்துல இதை சகிக்கணும், இதை பாடு அனுபவிக்கணும், இதுக்கு இந்த சூழ்நிலைக்காக தான் நான் வந்திருக்கிறேன். அதுக்காக தான் இந்த உலகத்தில் நான் இறங்கி வந்திருக்கிறேன். தூதர்கள், ஒரு பயங்கரமான தூதர்கள், கிட்டத்தட்ட ஒரு சரித்திர ஆராய்ச்சியில் சொல்றாரு, 75,000 தூதர்கள் இறங்கினார்களாம். இறங்கி இயேசு ஒரு வார்த்தை சொன்ன போதும்
அந்த முழு ராஜ்யத்தை அழிக்கும்படி தூதர்கள் படம் இறங்கி வந்துச்சு கூட அவர்கள் சொல்ற அநேக வேத குறிப்புகளிலிருந்து எடுத்து சொல்றாங்க. அவ்வளவு பயங்கரமாய் அவ்வளவு அதிக வல்லமை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தரும் தொட முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவரை டச் பண்ணவே முடியாது, அவரை பார்க்கவே முடியாது. முதல்ல ஏன் எல்லாவற்றையும் விட்டவர் அடிமையின் ரூபம் எடுத்தார், இந்த உலகத்தில் ரூபம் எடுத்தார். தன் பிள்ளைகளை மீட்கும்படி, தன்னுடைய சொந்த ஜனங்களை மீட்கும்படி, தன்னுடைய எல்லா மனுக்குலம் அழிந்து போகிறது. இந்த மனுக்குலம் பிரச்சனையை சமாளிக்க முடியாம ஒவ்வொரு சூழ்நிலை கதறி கொண்டிருக்கிறான், வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், சூழ்நிலை மத்தியிலே போராடி கொண்டிருக்கிறான். அநேகர் ஐயோ நான் ஏன்டா அந்த வாழ்க்கை செத்து போலான்ற முடிவுக்கு அநேகர் எடுத்து அந்த வலியின் மகிழ்ச்சியிலே அவர்கள் இருக்கிற அநேக அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க முடியாக, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு முடிவுண்டாக்கும்படியாய் தேவன் உலகத்திலே அவதரித்தார். அப்ப என்னன்னா, சிலுவை ஒரு பாடும் சின்னம் இல்லை, சிலுவை ஏதோ ஒரு தோல்வியின் சின்னம் இல்லை, ஏதோ சிலுவை எல்லாவற்றையும் இழந்து போய் வேதனைக்குரிய பரிதாபக்குரிய சின்னமும் அல்ல. சிலுவை என்பது என்ன? அது ஒரு வெற்றியின் சின்னம். ஹல்லேலூயா! அது துயரத்துக்கு முடிவுண்டாக்கின சின்னம், பிசாசை நொறுக்கின சின்னம், இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்த சின்னம், இயேசு கிறிஸ்து அநேகரை மீட்கும் பொருளாய் கொடுத்த ஒரு சின்னம். உன்னையும் என்னையும் சந்தோஷத்தை காணும்படியாய், மிகப்பெரிய பாக்கியத்தை காணும்படியாய், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஒரு அற்புதமான வாழ்க்கை, அதிசயமான வாழ்க்கை இந்த உலகத்திலே பெற்று அனுபவிக்க முடியாய் இந்த தேவன் வழிவகுத்த இடம் சிலுவை. ஹல்லேலூயா! ஒரு மனுஷன் சிலுவையை சந்தித்தானால், சிலுவை குட்ட போனானால், ஒரு மனிதன் சிலுவை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுமானால், சிலுவைக்கு எப்படி ஒரு மாதிரி இயேசு கிறிஸ்து சரித்திரத்தை ரெண்டா பிரிச்சு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்றது போல, இதே போல ஒரு மனுஷன் கிறிஸ்துவை அதிலே அறிந்து கொண்டவனால், அறிய வேண்டிய விதத்துல, சிலுவையை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்துல அவன் அறிந்து கொள்வானால் அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு பின், சிலுவைக்கு முன், சிலுவைக்கு பின் என்று பிரித்து விடலாம். சிலுவையில அவன் காரியங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்கிறான். அது மாத்திரமல்ல, பவுலப்போஸ்தலன் சொல்கிறான், இது சிலுவையை குறித்த உபதேசம். அல்லேலூயா! சிலுவை ஒரு உபதேச சின்னம், வெற்றி சின்னம், ஒரு உபதேச சின்னம். சிலுவை நமக்கு அநேக காரியங்களை போதிக்கிறது. சிலுவை நல்ல அற்புதமான காரியங்களை போதிக்கிறது. என்ன போதனை கொடுக்குது? இந்த சிலுவையின் மூலமாய் உன்னை தேவன் உயர்த்த போகிறார். உன்னுடைய எல்லா பாவத்திற்கும், எல்லா சாபத்திற்கும் அதிலே முடிவுண்டாக்குகிறார். நீ இனி வெற்றி நடை போடலாம், நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய மகா பெரிதான அந்த கோபத்திற்கு பதில் கிருபையும் இரக்கமும் பெற்றுக்கொள்கிறாய் என்பதை வலியுறுத்துவதுதான் இந்த சிலுவையின் அடையாளமாய் குறிக்கப்படுகிறது. அநேகர் நினைக்கிறது இதை சும்மா பாடுகள் சின்னம் பார்க்காதீங்க. இயேசு பாடுகளை அனுபவித்ததன் மூலமாய் உனக்கு ஒரு வெற்றி வாழ்க்கையை அந்த சிலுவையில நியமித்து இருக்கிறார் என்பதுதான் ஒரு அற்புதமான ஒரு உபதேசம். அந்த உபதேசம் என்ன சொல்கிறது? மகனே, பயப்படாத, கலங்காத. சிலுவையின் உபதேசம் மிகப்பெரிய உண்மைகளை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. 2வது அதிகாரம் 14-16 வரலையும் நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளாகவும் நமக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். இப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசு என்ன செஞ்சார்? கல்வாரி சிலுவை நமக்கு என்ன செய்தது? கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது? கல்வாரி சிலுவை ஏதோ இயேசு பாவம் அவர் கொண்டு போய் அடிச்சுட்டாங்க, ரத்தம் சிந்தினாருங்கன்னு சொல்லி பரிதாபப்பட்டு அதுக்காக ஒரு துக்கம் கொண்டாடி வேதனைப்படுகிற காரியம் அன்னைக்கு அநேகருக்குள்ள இருக்குது. ஆனால் அதில் ஒரு தேவன் ஒரு உண்மையை, ஒரு சத்தியத்தை அங்கே பவுலப்போஸ்தலன் வெளிப்படுத்துகிறான். அதில் பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிரடியாகவும் ஏன் சிலுவையில் இயேசு அறைக்கப்பட்டார், அங்கே நடந்த விஷயம் என்ன? நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். நிறைய காரியங்கள், நன்மைகள் உண்டு, ஏராளமான சத்தியங்கள் அங்கே வெளிப்படுத்தப்பட்டுகிறது, ஏராளமான உபதேசங்கள் அங்கே உபதேசிக்கப்படுகிறது. அதில் முதல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆண்டவர் அங்கே ஜெயம் பெற்றார். ஆண்டவர் அவைகளெல்லாம் நொறுக்கி போட்டார். என்ன பண்ணாரு? முதலாவது 3 காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. எல்லாவற்றின் மேல் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் என்று நமக்கு பாருங்க. முதலாவது, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து. முதல்ல என்ன சொல்றாரு? நல்லா அதை நல்லா கொஞ்சம் ஆழ்ந்து யோசிப்போம், ஆழ்ந்து படிப்போம். நமக்கு எதிரடியா,
நமக்கு எதிரடியாக ஒன்று வேலை செஞ்சுட்டு இருக்குது. அது நம்ம இப்போ முன்னேற முடியாதபடி நமக்கு வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நினச்சி கேட்டால் நடக்கவே மாட்டேதுங்க. எது நினச்சனோ 100% விரோதமாக நடக்குது. என்னமோ முயற்சி பண்ணுறேன், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன், யார் ஆலோசனையை கேட்டு பார்க்குறேன், யார் ஒரு காரியம் விட்டு பார்க்குறேன், அதை செஞ்சு பார்க்குறேன். இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்னு என் மூளை கீழே அறிவு திறமை மற்றவருடைய திறமை என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். என்னால் ஒன்றுத்துலேயும் பிம்பி கூட போக முடியல. மேலே 10 அடி போனேன்னா 20 அடி கீழே போகிறேன். என்ன பண்ணுறதுனே தெரியல, சோத்து போயிட்டாங்க. நடக்கட்டும், அவர் என்ன நினைக்கிறோம் அதாங்க நடக்குதும், நமக்கு நினைக்கிறது நடக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம விருப்பம் எதுவுமே நடக்காது. இந்த வாழ்க்கை கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை தான், இது ரொம்ப வேதனை நிறைஞ்ச வாழ்க்கை தான். இந்த வேதனை அனுபவிச்சுட்டு போகிறத வர வழி இல்லைங்க. நம்ம ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அக்கடன் விட்டுட்டு போகிற மாதிரி போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா வேதம் சொல்லுது, உபதேசம் சொல்லுது, அது சிலுவையில் ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கே சொல்லி தருகிறார். பவுல் அது சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? உங்களுக்கு விரோதமான கையெழுத்து, ஒரு கையெழுத்து இருக்குதுப்பா. ஹலோ அல்லேலூயா, நல்லா கவனிக்கிறீங்களா? இல்லை பிரதர், நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு கையெழுத்து உங்களுக்கு விரோதமாக இருக்குது. அந்த கையெழுத்து உங்களுக்கு விரோதமாக இருந்து அது எங்கே போனாலும் உங்களை பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது. எல்லா சூழ்நிலையும் போராட்டத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. எங்கே போனாலும் அழுகிற, எங்கே போனாலும் வெக்ஸ் ஆகிற, எங்கே பார்த்தாலும் ஒரு ஏமாந்து போய் வர. ஏமாந்து அடிக்கடி சொல்கிறேன் நான், ஒரு மனைவி ஒன்று சொல்லுது, எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்க, நீ ஒரு ஏமாந்து சோனகிரியா, எங்கே போனாலும் ஏமாந்து அப்பாவியா ஒரு வாழ்க்கை வளரி, எதுலேயுமே புத்திசாலம் செல்ல இல்லையா, எதை எடுத்தாலும் உருப்பட மாட்டேந்த, எதை எடுத்தாலும் நல்லா வரமாட்டேந்த, என்னதான் வாழ்க்கை அப்படின்னு சலிச்சுட்டு போய் உட்காந்துருக்கல. அது காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, ஒரு கையெழுத்துப்பா. ஒரு கையெழுத்து விரோதமாக செயல்பட்டு இருக்குதான். அது என்ன பண்ணுது? எதிரடியாக இருக்குது, விரோதமாக இருக்குது. அஸ்வாத்திரம். உன்னை அழ வைக்கிறது தான் அந்த கையெழுத்துக்கு வேலை. உன்னை வேதனைப்படுத்துறது தான் உனக்கு கையெழுத்து வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு மேலே உங்கள் பொய்யான புகாராக இருக்கலாம், இல்லை செஞ்ச தப்பாக இருக்கலாம். ஒரு தப்பை போட்டுட்டான்னு வச்சுக்க. தப்பை போட்ட உடனே தப்பை செஞ்சுட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க? சட்டம் ஏற்கப்படுறாங்க. இந்த செக்ஷன் படி இவன் தப்பு செஞ்சதுனால இவனை விடக்கூடாது, இவனை பிடிச்சி ஜெயிலில் போகணுன்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிட்டான்னு வச்சுக்க. அந்த கையெழுத்து என்ன பண்ணுது? அவனுக்கு அகேன்ஸ்டாக வேலை செய்யுது. அந்த கையெழுத்து அவனுக்கு விரோதமாக இருக்குது. பயந்து ஓடுறான், இங்கே போடுறான், ஓடுறான், ஒளிகிறான், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறான். அதுலேருந்து அவனுக்கு பயமும் திகில் அவனை பிடிச்சிக்கிடுச்சு. எங்கே பார்த்தாலும் அவனுக்கு விரோதமான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுறது. காரணம் என்ன? அந்த ஜட்ஜி போட்ட கையெழுத்து, அந்த ஜட்ஜி உருவாக்குற சட்டம். 2வது வாரத்தில் சொல்லும்பொழுது, அவர் கையெழுத்தை குலைத்து, கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து. அந்த கையெழுத்து என்ன? கட்டளை, கமாண்ட்மெண்ட், சட்டத்திட்டங்கள். ஒரு சட்டம் உனக்கு விரோதமாக இயற்றப்பட்டிருக்கிறது, அது கையொப்பமிட்டிருக்கிறது, கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. அந்த கையெழுத்துக்கு விரோதமாக வேலை செஞ்சுட்டு இருக்குது. அது என்ன பண்ணுது? அந்த சட்டம் எங்கே போனாலும் உன்னை முன்னேற விடாது, எங்கே போனாலும் உன்னை விடுதலை பெற்றுக்கொள்ள விட முடியாத மாதிரி அது தடை செஞ்சுட்டு இருக்குது. ஒருத்தர் சொன்னார், நான் சைனாவில் பெரிய பிஸ்னஸாக செஞ்சுட்டு இருந்தேன், பிஸ்னஸ்லாம் நஷ்டம் அடைஞ்சிடுச்சு, நஷ்டம் மேலே நஷ்டம். அப்போ நான் பல பேர்கிட்ட கேட்டேன், நியூமராலஜி பார்த்தேன், அந்த இது பார்த்தேன், என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் இருக்கிற இடத்த மாற்றுங்க, நீங்கள் இடத்த மாற்றிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும், எல்லாம் கரெக்டாகிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார்? இருக்கிற பணத்தெல்லாம் போட்டுக்கிட்டு அங்கிருந்து சைனாவிலேருந்து சிங்கப்பூர் போய் பொழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் கொண்டு போய் கிளம்பிட்டார். அப்படி சொல்கிறாரு, நான் இயேசுவை தெரிந்து கொள்கிறவர்லையும் இந்த சிலுவையின் உபதேசத்தை தெரிந்து கொள்கிறவர்லையும் எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நான் என்ன பண்ணேன்? ஃப்ளைட் ஏறி போகும்போது எனக்கு முன்னாடியே என்னுடைய சாபம், எனக்கு விரோதமாக இருக்கிற சட்டத்திட்டங்கள் எல்லாம் அங்கே போய் நின்று என்னை ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணிச்சு அப்படின்றார். அங்கே போய் சிங்கப்பூர் போயும் இடத்த மாற்றியும், ஊரை மாற்றியும், பேரை மாற்றியும், என்னென்னதோ மாற்றியும் அங்கே விடுதலை இல்லை, அங்கே சுகம் இல்லை, பலம் இல்லை. காரணம் என்ன? ஒரு கையெழுத்துப்பா அவனுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. ஒரு அந்த கையெழுத்து எப்படிப்பட்டது? கட்டளைகளால் நிறைந்தது. கட்டளை 1, 2, 3, 4, அதாவது கட்டளைகள்லாம் சட்டங்கள். உங்களுக்கு விரோதமாய் சட்டங்கள் எழுதப்பட்டு அந்த சட்டங்கள் உனக்கு விரோதமாக இருக்குது. பிரதர் நல்லா கேளுங்க, சிஸ்டர், அல்லேலூயா, சோத்ரம். அப்போ அதனால் அது எங்கே போனாலும் தடை செஞ்சுட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஸ்டாப் போட்டுட்டு இருக்குது. ஸ்டாப், டோன்ட் கோ ஃபர்தர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஸ்டாப் போட்டோம்னா அது அடுத்த லெவலுக்கு போக முடியாத மாதிரி செஞ்சுட்டு இருக்குது. அதான் பிரச்சனை. இப்போ கேட்குறீங்களா, என்னங்க திருப்பி தான் சொல்லி கையெழுத்து சொல்லி தொலையாடுறீங்களா? நம்ம ஒரு வசனம் வாசிப்போம். அந்த கையெழுத்து என்ன?
எப்படி அகைன்ஸ்டாக இருக்குது? ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் அவர் எப்படி ஆண்டவர் உடைத்தார், எடுத்து போட்டார், உங்களை விடுதலை ஆக்கினார் என்பதை நமக்கு புரியும். வாசிங்கள் உபாகமம் 27வது அதிகாரம் 8வது வசனம். அந்த கல்லுகளில் இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் துலக்கமாய் எழுத கடவா என்று கட்டளையிட்டான். பின் மேலும் மோசே அந்நாளில் ஜனங்களை நோக்கி, நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெர்சீம் மலையிலும் சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பின்யாமின் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். சாபம் கூறும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன், காத், ஆசேர், செபுலான், தான், நப்தலி என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும் அப்படின்னு அங்கே போட்டாங்க. அங்கே இந்த கல்லுகளில் இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் துலக்கமாக எழுதக்கிடவா என்று கட்டான். பின்பு மோசே, லேவி, ஆசாரியர்கள் இஸ்ரவேல் எல்லோரையும் இஸ்ரவேலை கவனித்துக்கள். நாளிலே உன் தேவனாய கர்த்தருக்கு ஜனமானாய். நீ உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் என்று செய்வாய் என்று சொன்னான். மேலும் அந்நாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கெர்சீம் மலையில் சிமியோன், லேவி, இசக்கார், யோசேப் என்னும் கோத்திரங்கள் இருக்க வேண்டும். சாபம் கூட்டும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன், காத் என்னும் கோத்திரங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேலை பார்த்து எல்லோரையும் பார்த்து, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாக தொழிலாளருடைய கையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விற்கத்தையும் உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லோரும் பிரதியுத்தரம் ஆக ஆமேன் என்று சொல்ல கடவான். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்கள். ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவார்கள். பிறருடைய எல்லையை குறித்து ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவுள். குருடனை வழி தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பாராக. ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். பரதேசி, திக்கற்றவன், விதவை இவருடைய நியாயத்தை, இப்படி பல சட்டத்திட்டங்கள் அங்கே இயற்றப்படுகிறது. அதில் என்ன சொல்றாரு, இந்த சட்டங்கள் எல்லாம் இயற்றிட்டான் துலக்கமாக எழுதணும். ஒரு பெரிய கல்லில் இவைகளை வந்து துலக்கமான தெளிவாக நல்லா புரிகிற மாதிரி கொட்டை எழுத்துல அழகாக எழுதிட்டு 2 6 கோத்திரங்கள், 6 கோத்திரம் ஒரு மலை மேலே நிற்கணும், 6 கோத்திரம் இன்னொரு மலை மேலே நிற்கணும். ஏபால் என்கிற மலை, அந்த ஏபால் என்கிற மலையில் 6 கோத்திரம் நிற்கணும். இந்த கெர்சீம் என்ற மலையில் 6 கோத்திரம் நிற்கணும். இங்கே வந்து சாபம் கூறும் பொருட்டு ஒரு பக்கம் சாபத்தை சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் ஆசீர்வாதத்தை சொல்லுவாங்க. அப்போ சாபத்தை சொல்லும்போது எல்லாரும் ஆமேன்னு சொல்லணும். அப்போ ஒருத்தர் என்ன செய்யணும், அந்த துலக்கமாக எழுதின அந்த கையெழுத்தில் எழுதப்பட்ட சட்டங்களால் நிறைவேறப்பட்ட சட்ட திட்டங்களை நல்லா கவனிங்க. சட்ட திட்டங்களால் நிறைவேறப்பட்ட சட்டம், கமாண்ட்மெண்ட், சட்டங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் ஒரு சட்டத்திற்குள்ளே இயங்கி கொண்டிருக்கிறது. ஒரு சட்டம் அங்கே போடப்பட்டிருக்கு, சட்டத்தின்படி தான் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. தண்டனை கிண்டனை எல்லாத்துக்கும் சட்டம் இல்லாத இடமே கிடையாது. ஏன்னா ஜனங்கள் நன்றாய் வாழும் பொருட்டு சுகமாய் இருக்கும்படி சட்டங்களுக்கு எழுதப்பட்டுகிறது. அதே மாதிரி பரலோகம் சட்டத்திட்டங்களை ஏற்றுகிறது. இல்லையா? பரலோகம் சட்டங்களை ஏற்றுகிறது. அந்த சட்டத்தின்படி தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது. சும்மா விட்டுறல, சும்மா மனுஷனை விட்டு நீ பண்ணி எப்படியா பாப்பா உன் இஷ்டம்பா, நீ எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனால் உனக்கு சட்டம் இருக்குது. நீ கூட ஒரு நாட்டில் வாழற, உன் இஷ்டத்துக்கு சட்டம் வந்து மேண்டேட்ரி ஆப்ஷனலான்னு கேட்டால் எல்லாம் என்ன சொல்லலாம், ஆப்ஷனல்னா என்ன, தெரிந்தெடுக்கிற உரிமை. இந்த சட்டத்தை நான் கடைப்பிடிக்காமல் போயிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சட்டம் வந்து மேண்டேட்ரி, சட்டம் கடைப்பிடிச்சே ஆகணும். இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் இந்திய அரசு சட்டமைப்பு கீழே கடைப்பிடிச்சே ஆகணும். கடைப்பிடிக்கலனா, மீறினா, அதுக்கு விரோதமாக செயல்பட்டா உனக்கு தண்டனை உண்டு, உனக்கு சிறைச்சாலை உண்டு, உனக்கு அபராதம் உண்டு. அதுதான் சட்டத்திட்டம், அதான் சட்டம். இப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் பிறந்த ஒவ்வொரு ஆளும் இப்போ பரலோக சட்டத்தின்படி நீங்கள் வந்து தண்டனைக்குரியவர்களாக மாற்றப்படுகிறீர்கள். அப்போ அந்த தண்டனை எதுலாம் சட்டம் சொல்லிட்டு படிக்க சொல்கிறாங்க. ஐயோ அப்பா அம்மா கீழ்ப்படியிலையா, போ இந்த சட்டத்தின்படி உனக்கு இவ்வளவு தண்டனை. நீ வந்து விக்கிரகத்தை செஞ்சு உள்ளே மறைச்சி வச்சிருக்கிறியா, உனக்கு தண்டனை. இப்படின்னு சொல்லிட்டு சட்ட திட்டங்களை அங்கே வாசிக்கிறார்கள். நல்லா புரிஞ்சு நல்லா கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு கையெழுத்துக்கு நமக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. உன் வாழ்க்கை விரோதமாய் ஒரு காரியம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. உன் வாழ்க்கை உனக்கு புரியுது, உனக்கு நல்லா தெரியுது, நீ உணர்ற உனக்கு விரோதமாக ஏதோ ஒன்று ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்குது. யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரியே இருக்குது. உன்னை பிரச்சனை உள்ள ஆக்கிட்டே இருக்குது, உன்னை குழப்பத்துக்குள்ள ஆக்கிக்கிட்டே இருக்குது. அந்த பிரச்சனை தான், அதை தான் வேதாமம் சொல்லுது கையெழுத்து. கையெழுத்து தான் கட்டளைகள்லாம் நிறைந்த கையெழுத்து. என்ன சட்டங்கள்லாம் நிறைந்த அந்த கையெழுத்து, பரலோக சட்டங்கள்னால் எழுதப்பட்ட அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் உனக்கு விரோதம். இதுதான் அங்கே மோசே உனக்கு சொல்லி யோசுவா மூலியமாய் அங்கே நடத்தப்படுறதெல்லாம் எடுத்து காமிச்சா உங்களுக்கு நேரம் ஆகிடும்.
அப்போ இவங்களே ஆமேன்னு சொல்லணும். இந்த ஒவ்வொரு சட்டத்தை எழுதி வச்சு நான் படிக்கலன்னு சொல்லி ஏமாத்திடலாம். எனக்கு தெரியாதுங்க, நான் படிக்கலைங்க, நான் பார்க்கவே இல்லைங்கன்ட்டு போயிடுவானோ. கிடையாது, உன் வாயாலே சொல்கிற ஒருத்தன் சொல்லணும், ஒருத்தன் கத்தணும், 2 குரூப் கேட்கணும், எல்லாம் ஆமேன் பிரதி உத்தரமாக நல்லா காதில் கேட்டுட்டு ஆமேன்னு சொல்லணும். ஒருத்தன் பார்டரில் என்ன ஒருத்தருடைய பாருங்க லேண்ட் இருக்குன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒரு எல்லை இருக்கும், நைஸாக நல்லா ஸ்ட்ராங்காக அடிதடி ஆள் வச்சுருக்குவேன். ரொம்ப ஏழை பக்கத்தில் விதவை லேண்ட் இருக்குன்னு வச்சுங்க, அது தள்ளி போடுறது, யார் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டு அங்கே போகிறது. ஒருவேளை ஊரை அடைக்கலாம், உலகத்தை அடைக்கலாம், பரலோகத்தை நீ ஏமாற்ற முடியாது, பரலோக சட்டத்திட்டத்தை ஏமாற்ற முடியாது, பரலோகத்தை ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது. ஒளிப்படத்தில் செஞ்சு ஒளிப்படத்தில் மறைச்சி வச்சா கூட பார்த்துட்டு இருக்குது பரலோகம். கரெக்டாக நோட் பண்ணுது. அங்கே லஞ்சம்லாம் செட்டுப்படி ஆகுது. லஞ்சம் கிஞ்சம் காசு கொடுத்து டப்பு கொடுத்து இப்படி ஏமாற்றி சட்டத்தில் இருக்கிற ஓட்டையிலேருந்து தப்பிச்சு விட்டான்றான். இந்த சட்டம் ஓட்டையே கிடையாது. ஏன்னா அது 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 100க்கு 100 எங்கே பார்த்தாலும் கேமரா எல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் வீடியோ டேக்கோட வந்துருக்கணும். நீ போக சொல்ல முடியாது, அவ்வளோ அக்யூரேட்டாக எடுத்து எல்லாத்தையும் எடுத்து பதிவு பண்ணி வச்சுருக்கிறார். யாரை வேணால் ஏமாற்றலாம், என்ன வேணால் சொல்லலாம். இங்கே பரலோக சட்டத்து பிரதர் நல்லா கவனிங்க, பரலோக சட்டத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது, கேட்க ஒன்றும் பண்ண முடியாது. ஹலோ, நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போ என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணுது? எல்லாம் ஆமேன்னு சொல்லி பாருங்கன்னா ஏகப்பட்ட சட்டம் இருக்குது. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியில் எல்லாரும் அந்த வேலை தான் செஞ்சுட்டு வந்துருக்குறோம். ஏதோ ஒரு வயசு வந்தால் 40 வயசுக்கு அப்புறம் தான் புரியுது, அடா நம்ம குழந்தை வந்து நம்மளை திட்டு போது தான் தெரியுது, ஐயோ எங்கள் அப்பாவை இப்படி தானே பாடுபடுத்துகிறேன், எங்கள் அம்மாவை இப்படி தான் பாடுபடுத்துகிறேன், அவரை இப்படி தான் பாடுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போ தெரியுது. இப்போ என்ன போய் மாற்ற முடியுமா? முடியாது. ஏற்கனவே சட்டத்தின்படி நீங்கள் பரலோக சட்டத்தின்படி நீங்கள் தண்டிக்கப்பட போகிறீர்கள். பரலோக சட்டத்தின்படி நீங்கள் பிரச்சனைக்குள்ள போகிறீங்க. புரியுதா? இப்போ சரியா, இப்போ இதை மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் படித்து வாசிங்கன்னா 27வது அதிகாரத்தில் அவ்வளோ இருக்குது. அவ்வளோத்தையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு நீங்கள் உட்காந்து லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயும் நிறைய பேர் 100க்கு 100 தப்பு பண்ணியிருப்பீங்க. இன்னும் சில பேர் 50%, 25% தப்பு. ஒரு தப்புனாலும் தண்டனை உங்களுக்கு நிச்சயம். ஊரில் 1008 தப்பு இருக்கலாம், எந்த தப்பு பண்ணாலும் சிறைச்சாலை முக்கியம். இது மத்திய சிறைச்சாலைக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு 1000கணக்கில் ஆளுங்க இருப்பாங்க. அவங்க ஒருத்தர் செஞ்ச தப்பு, அவன் வித்தியாச தப்பு, ஆனால் எல்லாருக்கும் சிறைச்சாலை தண்டனை தான். எல்லாரும் சிறைச்சாலை கொண்டு போய் வச்சு அவங்களுக்கு வேண்டிய டைம் பீரியட் வரலையும் போட்டு அவங்க அடிக்கிறாங்க. சரி, இந்த தப்பை என்ன சொல்லுதுன்னா 3 தலைமுறை கேப்டன் வர அங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறார். 3 தலை, உங்கள் அப்பா செஞ்ச தப்பு, உங்கள் தாத்தா செஞ்ச தப்பு, அப்படி இப்படி உங்கள் அம்மா அப்பா சேர்ந்து தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா வழியில் 3 தலைமுறை, உங்கள் அப்பா வழியில் 3 தலைமுறை, அப்படின்னா அப்படி போட்டு கணக்கு பண்ண கிட்டத்தட்ட 60 பேர் வருது. 60 பேர் செஞ்ச தப்பு. இந்த உலகத்தில் நீ தப்பே செய்யட்டாலும் உங்கள் அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு நீ தண்டனைக்குள்ளாக. ஏன்னா பரலோகம் சொல்லுது 3 தலைமுறைக்கு. எதுக்கு இதெல்லாம் சொன்னார்னா, எப்போ நான் தப்பு செஞ்சால் 3 தலைமுறை பாதிக்கப்படும், நீ அதை உணர்வடைஞ்சு மாறணும்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ என்னாச்சு, கம்ப்ளீட்டாக நீயே நல்லவனாக இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மா கெட்டவனாக இருந்தால் வேலை முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அப்போது எல்லா பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னே இப்போ பாருங்கள், ஒரு குழந்தை பிறகுது, ஐயோயோ ஆண் குழந்தை பிறகுன்னு ஓடி போய் சத்தமாக அம்மா குழந்தை சத்தம் கேட்டுட்டோம் போய் சொல்கிறாங்க. எல்லா சத்தக்காரெலாம் ஒரே ஸ்வீட் கொடுத்து ஜாலி கேலி அப்படின்றாங்க. ஆனால் அங்கே ஆவிக்குரியத்தில் என்ன நடக்குது, குழந்தை பிறந்த உடனே அங்கே தூதர்கள்லாம் நிற்கிறாங்க, பெரிய புக்கு எடுத்துகிட்டு வராங்க, கையெழுத்தை வாசிக்கிறாங்க. இவனுடைய தகப்பன் பல இடங்களில் தவறு செஞ்சான், என்னென்னமோ வேலை செஞ்சான், அந்த பிரச்சனை பண்ணால் இது பண்ணால் இவனால் ஊரில் நிறைய பேர் பிரச்சனைகள் ஆனாங்க, நிறைய வாழ்க்கையை குழப்பி விட்டான், நிறைய பேர் வீட்டுக்கு வீடு சண்டை முட்டி விட்டான், ஊர் சண்டை இவனால் தான் வந்துச்சு, அவ்வளவு பொய் சொல்லி ஏமாற்றிட்டான் அப்படின்னோடனே தண்டனை. இந்த குழந்தைக்கு இதெல்லாம் வாய்க்காது, இதெல்லாம் நடக்காதுன்னு பிறந்த உடனே அங்கே கையெழுத்து அகேன்ஸ்டாக வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா, ஐயோ உங்கள் அம்மா இப்படி இவங்க ஒரு அதிகாரியாக இருந்தாங்க, இவங்க லஞ்சம் வாங்கினாங்க, அது வாங்கினாங்க, இது வாங்கினாங்க, அப்படி பண்ணாங்க, அப்படி பணத்தை வாங்கிட்டு இப்படி வேறு விதமாக மாற்றி எழுதுனாங்க, உடனே அதுக்குரிய தண்டனை. அப்படி எல்லாத்தையும் வாசிச்சாக்க அந்த குழந்தை வளர்றவர்களையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கணும்னு வந்திருக்குது. அப்போ தண்டனை என்னவா இருக்கும்? ஒரு வேளை நாம் கண் பார்க்கிற விதத்தில், எழுத்துக்குரிய விதத்தில் இந்த உலகத்தில் தண்டனை பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் போடுறாங்க. 6 மாதம், 1 வருஷம், 7 வருஷம், 14 வருஷம், இன்னும் லைஃப் டைம் இதெல்லாம் இருக்குது. அப்போ அவங்க உள்ளே போடுறாங்க. புரியுதுங்களா?
அப்ப இப்ப இந்த தண்டனை என்ன? இந்த தண்டனை என்னன்னா 28வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, உபாகமத்து 28ல 2வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது உள்ள சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இப்படி நிறைய வார்த்தைகளை அங்க சொல்லிக்கொண்டே போகிறார்கள். அதுக்கப்புறம் இப்படி சொல்லிட்டே போட்டு ஆசீர்வாதத்தை சொல்றாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கைட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும், கர்த்தர் உன்னை நல்ல பொக்கிஷ சாலையே அங்கே வானத்தை திறப்பார் அப்படின்னு போட்டிருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் 17லேருந்து 28 16 15 பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் கட்டளை எல்லாம் நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும், உனக்கு பலிக்கும். சாபம்னா என்னன்னா, பரலோகம் கொடுக்கிற தண்டனை. நல்லா கவனிங்க. சாபம் என்றால் என்ன? நீ தேவ கட்டளைய மீறினதுனால பரலோகம் கொடுக்கிற தண்டனைக்கு பேரு சாபம். என்ன சாபம், என்ன தண்டனை? நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ பட்டணத்துல ஆசீர்வாதம் இருக்க, நீ செய்யற வேலை ஆசீர்வாதமா இருக்காது, நீ இருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்காது, சபிக்கப்பட்டவனை போல அவர் இருப்ப. சாரமா சொல்லுவாங்க, ஆமை வீட்டுக்குள்ள போச்சுன்னா ரொம்ப மோசம். ஆமை கிடையாது, நீ தான் ஆமை. நீ கட்டளையை மீறினா ஆமை கிமெல்லாம் பாருங்க, உயிரினங்க, அது எந்த தப்பு செய்யலை, செஞ்சதெல்லாம் நீ கேட்டால் ஆமை பூந்து போச்சு, அது பூந்து போச்சு, மிருகம் வந்துச்சு, அது வந்துச்சு, அதெல்லாம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. மனுஷன் தான் சபிக்கப்பட்டுச்சு, மனுஷன் நிமித்தம் தான் எல்லாத்தையும் சபிக்கிறார். மனுஷன் பாவத்தை செஞ்சோன்னு போ பூமியை சபிச்சிட்டார், மிருக ஜீவனில் எல்லாத்தையும் சபிக்கிறார், நிலத்தையே சபிச்சு போ எல்லாத்திலும் சாபம் வந்து நிற்கிட்டோன்னு போட்டார். அப்போ என்ன அர்த்தம்? சாபம் வாங்கிட்டே தான் வருது, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். வீடு இல்லை, மிருக ஜீவன் இல்லை, இடம் இல்லை, எந்த இதுவும் கிடையாது. ஆமை பூந்தனால ஒரு வீடு ரொம்ப மோசமான இல்லை, நீ பூந்த ஆள் மனுஷன் பூந்ததுனால தான் அந்த பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சரி, ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டு போயிறாரு. உன் கற்பத்தின் கடியும், உன் நிலத்தின் கடியும், உன் மாடுகளின் பெருக்கும், உன் நாடுகளின் பெருக்கும் சபிக்கப்பட்டிருக்கும். ஒன்றும் பெருக்கம் இருக்காது, நீ வருகையில் சபிக்கப்பட்டிருப்பா. இப்படி நிறைய 55 வகையான சாபங்கள், 50 வகையான தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது. 55 வகையான தண்டனைகளை அவர் எழுதப்பட்டிருக்கிறது. புரியுதா? அப்போ இதுதான் கையெழுத்து, இதுதான் வேலை செஞ்சுட்டு இருக்குது. இதை பார்த்து தான் அழுதுட்டு இருக்கிறேன். இதை பார்த்து தான் தேவன் இருக்காரா? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா, ஒருத்தர் சொன்னார் கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவரை குழி தோண்டி போச்சிருங்க அப்படின்னு. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறதுனால தான் உனக்கு கல்வாரி சிலுவையில் இவ்வளோ பெரிய மோட்சத்தை, இவ்வளோ பெரிய விடுதலை உண்டு பண்ணி இருக்கிறான். அந்த தேவன் கரிசனை உடையவராய் இந்த மனுக்குலத்தின் மீட்கும் பொருட்டாய், இந்த மனுக்குலத்தில் சொல்லவண்ணா பிரச்சனைகளுக்கு முடிவுண்டாக்கும்படியாய் இதை இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். நீ வெற்றி சிறக்கிற இடம், நீ ஜெயிக்கிற இடம். இந்த சிலுவை உன் வாழ்க்கையிலே ஜெயத்தை கொண்டு வருகிறது. இந்த சிலுவையில் நான் இப்படி யோசிக்கிறேன், இயேசு சிலுவையில் இப்படி எடுத்துகிட்டு போனேன். அது என்னன்னா, நானும் போடாளி மாதிரி எடுத்துகிட்டு போகிறார். போடாளி பார்த்துருக்கீங்களா? சிலுவை மாதிரியே இருக்கும். மரத்தை அப்படியே போகிற இடத்துல பொழந்து கட்டிடுவான், போகிற இடத்துல அப்படியே பொழந்துருவான், அப்படியே போட்டு பொழக்கப்படும். அந்த மாதிரி அவர் அதை பொழக்கிறார். உனக்கு விரோதமாக இருக்கிற தண்டனைகள்லாம் பொழந்து கட்டுறார். உனக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலையெல்லாம் அவர் பொழந்து அப்புறப்படுத்துகிறார். பாருங்க, கையெழுத்தை குலைத்து, நான் சீக்கிரமாய் முடிக்கிறேன். கையெழுத்தை குலைத்து அப்படின்னு போட்டிருக்குது. பல மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருக்குது? கொலேஷியன் இது கேஜே என்ன போட்டிருக்குது? பிளாட்டிங் அவுட் த ஹேண்ட் ரைட்டிங் ஆஃப் ஆர்டினன்சஸ். பிளாட்டிங் அவுட்னா ஒரு இங்கு வச்சுருப்பாங்க பாருங்களா. அந்த நாள் பசங்கள்லாம் விளையாடுவாங்க, ஒரு எழுதிட்டு அந்த ஒரு இங்கில் ஒரு இதில் தண்ணியில் தொட்டு அழிச்சாக்கா அப்படியே அழிஞ்சிடும், இருந்த இடமே தெரியாது. பிளாட்டிங் அவுட் அப்படியே ஃபுல்லாக அழிச்சு எடுத்துட்டாராம். உன் மேலே சார்ஜ் ஷீட் போட்டாங்க, இந்த குற்றத்தை செஞ்சா அந்த குற்றம் செஞ்சோன்னா கம்ப்ளைண்ட் ஏறி இருக்குது, புக்கு கணக்கில் கம்ப்ளைண்ட் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு? இயேசு கல்வாரி சிலுவையில் பண்ண ரத்தத்தினால என்ன பண்ணுறாங்க? ரத்தத்தை தோச்சி ஒரு ஆள் தூத என்ன பண்ணுறான்? இயேசுடைய ரத்தத்தை இதில் தோச்சி நேராக போயிட்டு எல்லாத்தையும், உனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது பார் போலீஸ் ஸ்டேஷனில், உனக்கு விரோதமாக இருக்குது பார், பரலோகத்தில் பார் கம்ப்ளைண்ட், எல்லாத்துலேயும் போட்டு 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 வேலை பேப்பர் ஆகிட்டான். அல்லேலூயா. என்ன பண்ணுங்க அப்போ சொல்லுங்க, சிலுவையில் நீங்கள் வெற்றி சிறக்கிறீர்கள். ஆமென். இயேசு வெற்றி சிறக்க பண்ணினார். உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு முடிவுண்டாக்குகிறார், சூழ்நிலைக்கு முடிவுண்டாக்குகிறார். பாருங்க, இன்னும் சில இடத்துல erase the certificate of debt, ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. இவர் கடன் செலுத்தலை,
கடனை வந்து இவர் கொடுத்தே தீர்க்கணும், இல்லைன்னா ஜப்தி செய்யப்படும் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் ஒட்டிட்டாங்க. என்ன பண்ணுறாரு, அந்த சர்டிஃபிகேட்டை அப்படியே சுத்தமாக அழிச்சிட்டார். அப்படியே ஒன்று ஊற்றி வச்சு தேய்ச்சிட்டார். இன்னொரு இடத்துல என்ன போட்டுருக்குதுன்னா, கேன்சல் ஆஃப் த சர்டிஃபிகேட் ஆஃப் டெட் கன்சிஸ்ட் ஆஃப் லீகல் டிமாண்ட்ஸ் விச் வேர் இன் ஃபோர்ஸ். லீகல் சட்டத்தின்படி இருக்கிற எல்லா டிமாண்ட்ஸையும் அவர் எடுத்து போடுகிறார். இன்னும் சில மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா பாருங்க, இப்படி ஆண்டவர் உடைய விரோதமாக இருக்கிற அந்த கையெழுத்து, சாபமாகிய கையெழுத்து, தண்டனை பெற்றுக்கொள்ளுகிற அந்த கையெழுத்தை ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறக்கிறார். எவ்வளவு அருமையான! இப்போ சொல்லுங்க, சிலுவையை பாருங்க, சிலுவையில் ஒரு உபதேசத்தை பாருங்க. சிலுவை குறித்த உபதேசம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. சும்மா அப்படி பார்க்காதீங்க, அதில் பாருங்க, தரிசன கண் கொண்டு பாருங்க. உங்களுக்கு செலுத்த வேண்டிய கடனெல்லாம் அடித்து கிழிச்சிட்டார், ஆணி அடித்து. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுத்துட்டு பிற்பாடு அதை ஆணி அடித்து கிழிச்சிடுவாங்க. எல்லாத்தையும் கடன் பத்திரம் நீங்கள் கொடுத்துட்டீங்க, பணத்தை இது பண்ணிங்கன்னா ஆணி அடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஆணி அடிச்சிட்டாருங்க. எல்லாத்தையும் ஆணி அடித்து எல்லாத்தையும் கிழித்து அப்புறப்படுத்தி உங்களை விடுதலையாக்கி விட்டார், உங்களை சுகமாக்கி விட்டார், உங்கள் பலனுக்களை கொண்டு வந்து விட்டார். இந்த அற்புத தேவன் கல்வாரி சிலுவையிலே கையெழுத்தை குலைத்தார். எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம், எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம்! உன் கையெழுத்து விரோதமாக இருக்கிற கையெழுத்து குலைச்சு. தம்பி, சகோதரனே, சகோதரியே, மகளே, மகனே, பயப்படாத. பயப்படுறியா? எதோ ஆயிடுமோ என்னோட? இல்லை, உனக்கு விரோதமாக இருக்குது பார். சிலுவையில் உபதேசம் சொல்லப்பட்டிருக்கு பார், ஆழமா பார். எப்படி கை கால் ஆணி அடிக்கப்பட்டதோ அந்த கை கால் ஆணியெல்லாம் எடுத்து போட்டேன் பாருங்க. அந்த கையெழுத்து வந்து எல்லாத்துக்கும் விரோதமாக இருக்குது. உன்னுடைய கையின் பிரயாசத்துக்கு விரோதமாக இருக்குது. இயேசு அங்கே கையில் ஆணி அடிக்கப்பட்டார். உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு அங்கே அங்கே விடுதலையாக்கப்படுகிறார். பாருங்க, உன் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் உனக்கு சாபத்தை கட்டளையிடுவேன். இரு கரத்திலையும் போட்டு அடிச்சதுனால இனி உன் கரங்களில் இருக்கிற சாபங்கள், தண்டனைகள் எடுத்து போடப்படுகிறது. உன் கால்கள் எங்கே போனாலும், பட்டணத்துக்கு உள்ளே போனாலும், எங்கே போனாலும், எது எடுத்தாலும் ஆமை பூந்ததில் ஆமை மாதிரி நீ எங்கே போனாலும் குழப்பம் இருக்குதா, பிரச்சனை இருக்குதா, நீ போகிற வேலை ஸ்தலத்தில் எங்கே போனாலும் உனக்கு விரோதமாக பிரச்சனை, உனக்கு விரோதமாக சூழ்நிலை இருக்குதா, அங்கே உன் கையெழுத்தை எடுத்து போடுகிறார். கால்களிலே ஆண்டவர் ஆணி அடிக்கப்பட்டதன் மூலயமாய் அந்த கால்களினால் நடந்து வருகிற சாபத்தை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். அதுக்கப்புறம் தாங்க ஒன்றா மனவலி, வேதனை, யார் சொன்னாலும் டென்ஷன், எப்போ பார்த்தாலும் டென்ஷன், எப்போ பார்த்தாலும் கவலை, எப்போ பார்த்தாலும் மன வருத்தம், எப்போ பார்த்தாலும் பாரத்தோடு அலைந்து கொண்டிருக்கிறாயா? தலையிலே முள்ளடிக்கப்பட்டிருக்கிறது, ஆணி அடிச்சு ஆண்டவர் கிழிச்சிட்டார். சோத்திரம். இருதயத்தில் வேதனையிலையும் கோபத்தில் இருக்கிறீங்களா? உங்கள் இருதயத்தை ஆண்டவர் இயேசு பொழந்ததன் மூலயமா மறுபடியும் தேவன் விடுதலையாக்கி விட்டார். உடம்பெல்லாம் ரணகலம் எல்லாத்தையும் விடுதலையாக்கி விட்டார். இப்போது ரத்தம் ஊற்றப்படுகிறது. அப்படியே தழும்புகளால் குணமானீர்கள். அப்படின்னா என்ன? இந்த தழும்புகள் வருகிற ரத்தங்கள் உங்களை விடுதலையாக்கி குணமாக்கினீர்கள். உன் மனதில் குணமாக்கப்படுகிறது. உன்னுடைய எல்லா விதத்திலும் சுகம் கடந்து வருகிறது, பலன் கடந்து வருகிறது. நீ விடுதலையாக்கப்பட்டாய். உன் கையெழுத்தை குலைத்து விட்டாய். He blotted out, he erased. Hallelujah. எல்லாத்தையும் எடுத்து போட்டு உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு பெரிய வெற்றி! கல்வாரி சிலுவையிலே ஒரு மனுஷனுக்கு எட்டாத விதத்தில், ஒரு மனுஷனை செய்ய முடியாததை, எதுவும் செய்ய முடியாததை இயேசு கல்வாரி சிலுவையிலே செய்து காட்டினார். உன் வாழ்க்கை ஐயோ சாபம் இருக்க இல்லை, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை. உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார், உன்னை வித்தியாசமாய் மாற்றுகிறார். பெரிய காரியங்களை செய்யும்படியே அழைத்திருக்கிறார். பயப்படாத, புரிந்து கொள், உபதேசத்தை புரிந்து கொள், சிலுவையை புரிந்து கொள், சிலுவையின் உபதேசத்தை புரிந்து கொள். அது உன்னை அற்புதமாய் வழி நடத்தும், அதிசயமாய் வழி நடத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.